உங்க மேல அந்த ஆசிட் வீசின அந்த சம்பவம், உங்க மேல இப்படி ஒரு அட்டாக் பண்ற அளவுக்கு என்ன ஒரு காரணம், என்ன தேவை இருந்தது? அதான் சொன்னேனே, ஜெயலலிதாக்கு தன்னை எதுக்குறவங்களை யாரும் பிடிக்காது. இந்த கருத்தை முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அரசியல். ஜெயலலிதா அவர்கள் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்காக நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உண்மைன்னு இருக்குல்ல, அது பேசணும்ல. சந்திரலேகா அவர்கள் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சொன்னது போல ஜெயலலிதா அவர்கள் முகத்தில் சந்திரலேகா அவர்கள் முகத்தில் ஆசிட் வீசியதற்கு ஜெயலலிதா தான் காரணமா? இந்த குற்றச்சாட்டு உண்மையா? அதை பற்றி இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு நான் பல விஷயங்களை சொல்லணும். இது நடுநிலைமையான கருத்து, நடந்த விஷயம், அதுதான் நான் சொல்கிறேன். இந்த சந்திரலேகா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கடலூரில் கலெக்டராக இருந்தார். அது எந்த காலகட்டம்னா 1982 அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அவர்களை கட்சியில் இணைய சொல்லி கடலூரில் ஒரு அதிமுக மாநாட்டை நடத்தி அதில் ஜெயலலிதாவை கலந்து கொள்ள அனுப்பினார் 1982. அப்போது சசிகலா ஜெயலலிதாவுக்கு அறிமுகம் ஆகாத காலம். என்ன நடந்தது? சந்திரலேகா கடலூர் மாவட்ட கலெக்டராக இருந்தார். அவரிடம் பிஆர்ஓவாக ஏபிஆர்ஓவாக பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக வேலை பார்த்தார் சசிகலாவின் கணவர் நடராஜன். அப்போதுதான் ஜெயலலிதா அவர்கள் வரும்போது ஜெயலலிதா அவர்களுக்கு அங்கே வந்து கடலூரில் தங்கும்போது அவருக்கு துணையாக இரவு நேரத்தில் ஒரு நல்ல பெண் வேண்டும் என்பது சந்திரலேகா அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது கலெக்டருக்கு. அப்போ சந்திரலேகா அவர்கள் சசிகலா அவர்களுடைய கணவர் நடராஜனை கூப்பிட்டு ஜெயலலிதா அவர்கள் கடலூருக்கு அதிமுக மாநாட்டுக்கு வருகிறார், அவர் அன்று இரவு கடலூரில் தங்குகிறார், அவருக்கு பாதுகாப்பாக அன்று இரவு அவர் கூட இருந்து கவனித்து கொள்ள ஒரு நம்பிக்கையான நல்ல பெண்மணி வேண்டும் என்று நடராஜன் அவர்களிடம் சொல்கிறார். அப்போதுதான் நடராஜன், என் மனைவி இருக்கிறார், அவருடன் தங்கி கவனித்துக் கொள்வார் அப்படின்னு சொன்ன உடனே சசிகலாவை ஜெயலலிதா அவர்களிடம் தங்குவதற்கு இதே இவங்க தான் சந்திரலேகா அவர்கள் தான் ஏற்பாடு செஞ்சாங்க. அன்று போய் தங்கிய சசிகலா அவருக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் செய்து அவர் மனதை கவர்ந்து